மண்ணுக்கு அடியில ஏதோ எலிப்பொந்து மாதிரி இருக்கிற ஒரு பெரிய குழியில உங்க பரிதாபமான வாழ்க்கை தொடங்குது. சிங்கம், புலி, சிறுத்தைன்ட்டு எவ்வளவோ கெத்தான மிருகங்கள் இருக்கும்போது, என்னேன்டா இப்படி காட்டுப்பன்றியா பிறக்க வச்சீங்கன்ட்டு நீங்க கடவுள்கிட்ட கேட்கறது எனக்கு புரியுது. என்ன பண்றது? உங்க தலையில அப்படி எழுதியிருக்கு. இதுக்கு நான் வச்ச பேரு சூடு பண்ணி. பிறக்கும் போதே மூஞ்சில 4 பெரிய மாதிரி, வாயிலிருந்து வெளியே நீட்டிக்கின்ற 2 கொடூரமான பற்கள், பார்க்கறதுக்கே லாடு லபக்குதாஸ் மாதிரி ஒரு லுக்கு. ஆனால் இதோட சேர்த்து இயற்கை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விசர் குணங்களையும் கொடுத்துருக்கு. விசர் என்றால் தமிழ்நாட்டுல பைத்தியம் என்றும் சொல்லுவேன். அதெல்லாம் நீங்கள் வளர வளர மெதுவாக வெளிவரும், அப்போ பார்த்துக்கலாம். வெல்கம் டு அனிமல் லைஃப். நீங்கள் குட்டியாக இருக்கும்போது உங்களை பிரியாணி போட காடை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. சிறுத்தைகள், சிங்கங்கள், கழுதப்புலிகள்னு எல்லாருமே உங்கள் வீட்டு வாசலில் தான் வெயிட்டிங். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த பயமே இல்லை. வாழை நேரம் அண்டனா மாதிரி மேலே தூக்கி வச்சுக்கொண்டு எடுப்பீங்க பாருங்க ரோட்டம். எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டு கூட நான் பார்க்கலையே. உண்மைதான். உங்கள் இன பண்டிகள் ஓடும்போது வாழை நேராக 90 பாகையில் உயர்த்தி வச்சுக்கின்னு தான் ஓடுவீங்க. கேட்டால் தூரத்தில் வர மற்ற பண்டிகளுக்கு சிக்னல் கொடுக்குறாங்களாமா. என்னமோ பெரிய சேட்டலைட் கம்யூனிகேஷன் மாதிரி ஒரு பில்டப். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அது பண்ணலப்பா பாபுப்பா. சரி, பசிக்குது, என்ன சாப்பிடலாம்? உங்கள் உணவு பட்டியலை பார்ப்போமா? உங்கள் இன பண்டிகளுக்கு புல் பூண்டுகள், மரத்தோட வேர்கள், கிழங்குகள்டா சரியாக பிடிக்கும். ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு உங்களோட கூட்டம் பண்ணுற அலப்பறை இருக்கே. அடுத்தது உங்களோட ஃபேவரட் டைம், பியூட்டி பார்லர் போகிறது. அதாவது காட்டில் இருக்கிற நல்லா நாத்தமடிக்கிற சேத்துல உருண்டு பிறண்டு எழும்புறது. போகிறவன் வரவன் அது ஏன்டா சேத்துல பிறல்றீங்கன்னு கேட்டா, அன்னை வெயில் தாங்கலனே, உடம்பு குளிராக வச்சுக்கிறதுக்காக இதை பூசிக்கிறானே, இப்படி சேத்துல புரண்டு எழும்புனா பூச்சி கடிக்காதுன்னே அப்படின்ட்டு அவன் வாயடைச்சு போகிற அளவுக்கு சயின்டிஃபிக்காக அள்ளி விட வேண்டியது. சேத்து குளியல் முடிஞ்சு வெளியில் வரும்போது உங்கள் மூஞ்சியை பார்க்கணுமே, அப்படி இருப்பீங்க. ஆனால் ஒரு சுகந்த வாசனை ஆளை அடித்து தூக்கும் பாருங்க. ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கான மருந்துடா. மயக்கமே வருதுடா. மயக்கமே வந்து செத்து போயிட்டேன் நானு. வரும் ஆனா வராது. அட சொட்ட தலையா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லானே. என்ன வியாதி உனக்கு?